அவளையும் எலியும். ஒரு மலையடி வாரத்தில் பெரிய ஏரி ஒன்று இருந்தது. அவ்வேரியில கடும் கோடையிலும் நீர் வற்றுவதில்லை. அதனால அதில் நிறைய தவளைகள் வசித்து வந்தன. ஒரு நாள் அந்த ஏரிக்கரைக்கு எலி ஒன்று வந்தது. அங்கு துள்ளி குதித்து விளையாடிற்று. இது கண்ட தவளை ஒன்று எலியிடம் வந்து பேசியது. சிறிது நேரத்தில் தவளையும் எலியும் நண்பர்களாயின. அன்று முதல் எலி அவ்வேரிக்கரையிலேயே ஒரு மரத்தின் அடியில் வலையில் வசிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் மாலை எலி தவளையிடம், நண்பனே, இவ்வேரியின் எதிர்க்கரையில் எனது உறவினர் பலர் இருக்கின்றனர். நான் அவர்களை காண விரும்புகின்றேன். என்னால் நீரில் நீந்தி சென்று அக்கரையை செல்ல முடியாது. நீதான் எனக்கு அக்கரையை செல்ல உதவி செய்ய வேண்டும் என்றது. தவளையும் உதவ சம்மதித்தது. எலியுடன் தன்னை ஒரு கயிற்றால் பிணைத்து கொண்டு எலியை தன்னுடன் கூட வரும்படி அழைத்தது. ஏரி நீரில் குதித்து மூழ்கிற்று. கயிற்றால் இணைக்கப்பட்ட எலியும் கூட இழுத்து செல்லப்பட்டது. தவளை வெகு ஆழத்தில் சென்றதும் எலியும் பல முறை நீரில் மூழ்கி எழுந்து தத்தளித்தது. மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று அதை கண்டது. திடீரென்று கீழே பாய்ந்து வந்து எலியை தன் அலகால் தூக்கியது. கயிற்றால் எலியுடன் பிணைக்கப்பட்ட தவளையும் கூடவே கழுகால் எடுத்து செல்லப்பட்டது. இரண்டையும் எடுத்து சென்ற கழுகு ஓர் இடத்தில் இறங்கி அவை இரண்டையும் கொன்று தின்றது.